की भारत माता की அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அவதார புருஷன். எப்போதெல்லாம் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் வருவேன் என கண்ணன் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அவதாரமே மோடி. இது தனி மனித துதியாக தெரியலாம், அது குறித்து கவலை இல்லை. தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மோடி. தேர்தல் அரசியலில் ஒருபோதும் அவர் தோற்றதில்லை. சட்டமன்றத்துக்கு முதல்வராகத்தான் சென்றார், பாராளுமன்றத்துக்கு பிரதமராகத்தான் சென்றார். ஒரு நாளும் அவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்ததில்லை. தேசம் 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 என்ற சிந்தனை உடலில் ஓடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் ஓய்வெடுக்காமல் உழைக்கிறார். இந்த 75 வயதிலும் இந்த பயணத்துக்கிடையில் எத்தனையோ கேலிகள், கிண்டல்கள், அவதூறுகளை எதிர்கொண்டார். அவர் குறித்து ஊழல் புகார்கள் கூற முடியாததால் அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கினார்கள். அவர் தாயும் அவமதிக்கப்பட்டார். எல்லாவற்றையும் புன்னகையுடன் கண்ணனைப் போல் எதிர்கொண்டார் மோடி. தேசம் தொடர்பான விஷயத்தில் எங்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. உலகத் தலைவர்கள் அவரை வியந்து பார்க்கிறார்கள். மோடிக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அவரது புகழுக்கு மங்கல் ஏற்பிக்க வேண்டும், மக்கள் மத்தியில் அவரது செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் நீட் விவாதம் எழுந்தது, போராட்டங்கள் துவங்கியது. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டார் பாரத பிரதமர் மோடி. இந்த நிலையில் மோடியின் செல்வாக்கு சரிந்து விட்டது. இளைஞர்கள் மோடிக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். இப்போது தேர்தல் நடந்தாலும் கூட மோடி தோல்வியடைவது உறுதி. பாஜக ஆதரவு இளைஞர்களே அவருக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் என்றெல்லாம் சில அரசியல் தலைவர் பேசி தங்களுக்கு தாங்களே புலங்காகிதமடைகிறார்கள். ஆனால் மக்கள் செல்வாக்கு மோடிக்கு குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, இளைஞர்கள் மத்தியில் அவரது செல்வாக்கு அதிகரித்துள்ளது. இளைஞர்கள் அதிகமாக உலா வரும் சமூக வலைதளம் இன்ஸ்டாகிராம். அதிகமாக இளைஞர்கள் தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார்கள். அதில் 10 கோடி ஃபாலோவர்களை கொண்ட உலகின் முதல் அரசியல் தலைவர் என்ற பெருமை மோடிக்கு கிடைத்துள்ளது. அதுவும் மாணவர் போராட்டம் தொடங்கிய பின்னர் தான் இந்த செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இன்ஸ்டாகிராமில் மோடியை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 105 மில்லியனாக உயர்ந்துள்ளது. அதாவது 10 கோடியே 5 லட்சம் பேர். இதன் மூலம் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்களை கொண்ட உலகின் முதல் அரசியல் தலைவராக அவர் மாறியுள்ளார். மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்களுக்காக பேசி அவர் வெளியிட்ட ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் பெரும் வைரலானது. 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் அதை பார்த்தார்கள். கடந்த ஒரு வாரத்தில், அதாவது மாணவர் போராட்டம் தீவிரமாக வந்து முடிவடைந்த காலகட்டத்தில் 40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அவரை புதிதாக பின்தொடர தொடங்கியுள்ளார்கள் இன்ஸ்டாகிராமில். இரண்டாவது இடத்தில் 4 கோடியே 30 லட்சம் பேர் பின்தொடர ட்ரம்ப் உள்ளார். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை விட 2 மடங்குக்கு மேல் பின்தொடர்பவர்கள் மோடிக்கு உள்ளார்கள். யோகி ஆதித்யநாத் 1.6 கோடி ஃபாலோவர்களுடனும் ராகுல் காந்தி 1.2 கோடி ஃபாலோவர்களுடனும் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து இளைஞர்கள் மத்தியில் மோடியின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது என்று நமக்கு தெரிய வரும். அஜயன் என்றொரு வார்த்தை இருக்கிறது. அஜயன் என்றால் வெல்ல முடியாதவன் என்று பொருள். நரேந்திர மோடி உலக தலைவர்கள் மத்தியில் அஜயனாக தலை நிமிர்ந்து நிற்கிறார், வெல்ல முடியாதவராக. தொடர்வோம் உங்கள் கிரீஷ். भारत माता की